தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தினமல நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு வழக்கறிஞர் பீப்புள்ஸ் வாட்ச் அமைப்பினுடைய நிர்வாகி திரு ஹென்றி டிஃபைன் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். திருபுவனம் அஜித்குமார் மரணம், இதுல முதன்மையா எழும்பக்கூடிய சந்தேகங்களா நீங்க முன்வைக்கிறது என்ன சார்? இதுல சந்தேகங்கள்லாம் எதுவும் கிடையாது. இது ரொம்ப தெளிவான கேஸ் ஆஃப் சித்திரவதை, டார்ச்சர். அந்த டார்ச்சர் பை போலீஸ் இன் கஸ்டடி, அதன் விளைவாக அவர் இறந்திருக்கிறார். இது ப்ரூவ்டு கேஸ். இதுல சந்தேகமே கிடையாது. சந்தேகத்துக்கு எந்த இடமும் கிடையாது. இது நான் மட்டும் சொன்னால் அது சந்தேகமா இருக்கலாம். அரசு அதை ஏற்றுக்கொள்கிறது. நீதிமன்றத்தில் நேற்று ஏற்றுக்கொண்டார்கள். அது ஒரு பெருந்தன்மையான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அதனால அதுல நான் எந்த விதத்திலையும் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. ஏன்னா ஸ்டேஷன்ல இருந்து ஸ்பெஷல் டீம் அவர்களுடைய கம்ப்ளைண்ட் படியே அஜித்தை எங்களிடம் ஒப்படைத்தது திருப்போணம் இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் என்று எழுத்துப்பூர்வமாக அவங்க புகார்ல கூடியிருக்காங்க. அந்த 303 எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா கண்ணன் ஹெட் கான்ஸ்டபிள் மிக தெளிவாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதனால கஸ்டடிக்கு ப்ரூஃப் இருக்கு. கண்ணன் ஸ்டேஷன்ல இருந்து கஸ்டடியில எடுத்துட்டு போனது, ரமேஷ்குமார் அதுக்கு முன்னாடி அதே அஜித்தை விசாரித்தது, இதெல்லாம் ஸ்டேஷன் சிசிடிவி கேமராஸ் பேசும். கஸ்டடி ப்ரூவ் ஆயிருது. அவங்களே சொல்றாங்க, நாங்க மானாமதுரை டிஎஸ்பி உடைய ஸ்பெஷல் டீம், நாங்க 6 பேர் இருக்கோம். இதை லீட் பண்றது ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், ஒரு டிரைவர் ராமச்சந்திரன், 4 காவலர்கள். அந்த 4 காவலர்களுடைய வயது சுமார் 30களில் இருக்கு, 30 years. இது எதுக்கு சொல்றேன்னா, அதுல சப் இன்ஸ்பெக்டரே இல்லைன்றத பதிவு செய்யறதுக்காக சொல்றேன். ஒரு வழக்கை விசாரணை செய்வதற்கு யாரோ எடுக்கிறாங்கன்னா, இட் ஷுட் பி an investigation officer, should be a sub inspector of police. Okay, not below sub inspector of police. ஆமா, not below. இங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸே இல்ல. அதை விட மோசம் என்னன்னா, எந்த எஃப்ஐஆர் ஆஃப் தெஃப்டே கிடையாது அவங்க கையில் அந்த நேரத்துல. அரசனுடைய வழக்கே அதுதான். அரசனுடைய வழக்கு என்னன்னா, நகை காணாமல் போன அந்த அம்மையார் எங்களுக்கு 27ஆம் தேதி புகார் கொடுக்கறாங்க. இப்ப அவங்க சிஎஸ்ஆர் போட்டதாக ரெக்கார்ட் பண்றாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். ஒண்ணு போட்டு எப்போ மறைப்பாங்கன்னு தெரியும். பட் அதை பெருசுப்படுத்த வேண்டாம். இப்போ வெறும் சிஎஸ்ஆரை வைத்துக்கொண்டு அது பிரிலிமினரி என்கொயரி ரமேஷ்குமார் இன்ஸ்பெக்டர் நடத்திய பிறகு, இந்த வழக்கில் ஒன்றும் இல்லைன்னு நம்ம அஜித்குமாரை அனுப்பிய பிறகு, எந்த எஃப்ஐஆரும் இல்லாத பட்சத்தில் பிரிலிமினரி என்கொயரி ஓவர். ரமேஷ்குமார் பிரிலிமினரி என்கொயரி நடத்திட்டார். அப்ப எஃப்ஐஆர் தானே போடணும். எஃப்ஐஆர் போடாமலேயே மானாமதுரை டிஎஸ்பியிடம் ஒப்படைக்கிறோம் விசாரணைக்கு. மானாமதுரை டிஎஸ்பி தன்னுடைய ஸ்பெஷல் டீம் அனுப்புறார், அவங்க கஸ்டடி எடுத்து கொண்டு போறாங்கன்னா கம்ப்ளீட்லி இல்லீகல், பிகாஸ் தேர் இஸ் நோ எஃப்ஐஆர் அட் ஆல். எஃப்ஐஆரே இல்லாம இப்படி செயல்படுகின்ற ஒரு காவல்துறை தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னதுதான் சட்டத்தின் ஆட்சியினுடைய பரிதாப நிலை என்ன என்றது இது அம்பலப்படுத்து. ரொம்ப பொறுப்புடன் நான் இது சொல்ல விரும்புகிறேன். இதுதான் நீதிமன்றம் கவலைப்பட்டுச்சு நேற்று, ரொம்ப கவலைப்பட்டுச்சு. அந்த புறம்பாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் சித்திரவதை நடக்குது. இரவு ஃபுல்லா சித்திரவதை நடக்குது. ஆனா சித்திரவதையுடைய இடம் மாறிடுச்சு பாருங்க. வாகனம், ஸ்பெஷல் டீமுடைய வாகனத்துல தான் சித்திரவதை. அந்த வாகனத்தை வெவ்வேறு இடங்கள்ல நிறுத்துறாங்க. திருப்போணத்துடைய பகுதிகளில் ஒரு 3-4 இடத்துல நிறுத்துறாங்க. 28ஆம் தேதி கடைசியாக நிறுத்திய இடம் 5:30 மணிக்கு தான் அங்க இருக்கக்கூடிய மடப்புறம் கோவில்ல, அந்த கோயிலுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கௌஷாலான்னு சொல்றாங்க. இதுதான் இந்த பயணம்.
இந்த பயணத்துல ஒரு 4 வித்தியாசமான இளைஞர்களை கொண்டு செல்றாங்க. ஆனா அஜித் கண்டினியூஸா இருக்காரு. மறைந்த அஜித் கண்டினியூஸா இருக்காரு. அவரோட அருண் இருக்காரு. அப்புறம் இன்னொரு தம்பி, வண்டி ஓட்டின தம்பின்னு சொல்ற இன்னொரு தம்பி இருக்காரு. இது நம்ம அஜித்துடைய தம்பி நவீன் ராமநாதபுரத்துல வேலை செய்யறவரை நைட்டு 2 மணிக்கு கூப்பிட்டு அவர் 4 மணிக்கு வர வச்சு அவரு வீட்டையும் 6 மணிக்கு சர்ச் பண்ணி கம்ப்ளீட்டா நைட்டு ஃபுல்லா வேலை பார்த்திருக்காரு. நினைச்சு பாருங்க, ஒரு மனுஷன் எப்படி இருக்கான்னு பாருங்க. சாயந்தரத்திலிருந்து 4 இளைஞர்களை மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் விசாரணை பண்ணுன்னு சொன்னீங்கன்னா யாருடைய சைக்காலஜியை நீ ஒரு பக்கம் பைத்தியக்காரனா ஆக்குறீங்க? அந்த ஸ்பெஷல் டீமை காக்கி இல்லாத அடியாட்களாக மாற்றியது மேலே இருக்க அதிகாரிகள் என்ற குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்புகிறேன். இவ்வளவு ஸ்பீடா ஒரு 10 பவுன் நகைக்கு இவ்வளவு ஸ்பீடா ஒரு காவல்துறையினர் எப்பவுமே செயல்படுவாங்களா சார்? சார், மேல சொல்றவங்க சொன்னா செயல்படுவாங்க. மேல சொல்றவங்க டைரக்டா இந்த இடத்துல மெட்ராஸ்ல இருந்து பேசியிருக்காங்க. அவன் ஏதோ எஸ்பி கிட்ட பேசினாங்கன்னு எல்லாரும் ரொம்ப சாதாரணமா எஸ்பி சொன்னாரெல்லாம் சொல்றாங்க. சிவகங்கையில் இருக்கக்கூடிய யாரையும் கேளுங்க, அவங்க மாவட்ட எஸ்பி பத்தி பேசுவாங்க. நேர்மையான எஸ்பின்னு சொல்லுவாங்க, கடுமையான எஸ்பின்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன்ல ஆன்சர்ஸ் வேணும்னு சொல்ற எஸ்பியா இருப்பாருன்னுவாங்க. அரசியல் கட்சிக்காரர்கள் யார் போய் சிபாரிசு கேட்டாலும் செய்ய மாட்டார் என்று ஒரு பேர் உள்ள ஒரு எஸ்பி அவர். இது வெறும் சிவகங்கைன்னு ஒரு சின்ன ஜூரிஸ்டிக்ஷன்ல பார்க்க வேண்டாம். மெட்ராஸ்ல இருந்து ஒரு ஹையர் அத்தாரிட்டி பேசியிருக்காங்க. அந்த ஹையர் அத்தாரிட்டி போலீஸ் போர்ஸ்ல இருக்கக்கூடிய ஹையர் அத்தாரிட்டி தான் டிஎஸ்பிக்கு பிரஷர் கொடுத்திருக்கிறாரு. டிஎஸ்பி அந்த ஹையர் அத்தாரிட்டி செகண்ட் இன் கமாண்ட் இந்த ஸ்டேட் என்ற காரணத்தினால அங்க அவரு தான் பிரஷர் கொடுத்திருக்காரு. அப்போ டிஎஸ்பிக்கு எஸ்பி கிட்ட இருந்து கமாண்ட் வரல, டைரக்டா சென்னையில இருந்து கமாண்ட் வந்திருக்கு. இதுதான் என்னுடைய ஸ்ட்ராங் பிலீஃப். அதுதான். அப்ப எஸ்பியை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்தி இருக்காங்க. யாரையோ பலிகேடு ஆக்க வேண்டும். மேல இருக்கவங்க யாரையும் பலிகேடு ஆக்கலாங்க. எந்த நேரம் வருதோ அவங்களை பலிகேடு ஆக்கியிருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ சஸ்பென்ஷன்ங்கிறது பனிஷ்மெண்ட் கிடையாது. ஆனா நீங்க டிஎஸ்பில இருந்து போலீஸ்ல இருக்கக்கூடியவங்க அந்த ஏட்டுக்கள் எல்லாருமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப பனிஷ்மெண்ட் எதுக்கு? அப்ப காத்திருப்போர் பட்டியலுங்கிற லைன் ஏன் வந்திருக்கு? அப்ப சஸ்பெண்ட் தவறுனா சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாமே இவங்கள மாதிரி. காலையில கோர்ட்ல ஆர்குமெண்ட்ஸ் நடக்குது. நேற்று நீதிமன்றத்துல வெவ்வேறு கமெண்ட்ஸ் வருது, சரியான கமெண்ட்ஸ் வருது. பிரின்சிபல் ஆஃப் கமாண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சார்ந்த கமெண்ட்ஸ் வருது. யார் கமாண்ட் கொடுக்க அந்தஸ்தில் இருக்கிறீர்களோ நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்ன்ற பிரின்சிபலை பேசுறார்கள். நான் சொல்றேன், நான் தான் அதை எழுத்து வைக்கிறேன் கோர்ட்ல. அதை உள்வாங்குது கோர்ட்டு. அரசாங்கத்தினர் அதே இது கேட்குது, யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிள், அவர்கள் மேல் நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு கேட்குது. அப்படி பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் தான் எஸ்பி காத்திருப்போர் பட்டியலுக்கு போறாரு. நான் அதை அப்படியே சொல்றேன், பிரேக்கிங் நியூஸ் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு பின்னாடி ஜூனியர் சொல்றாங்க, சார் பிரேக்கிங் நியூஸ் சார்ன்றாங்க. இங்க எல்லாம் ரியாக்ஷன்ஸ் வேர் டு வாட் இஸ் கோயிங் ஆன் இன் தி கோர்ட். நீங்க மேல இருக்க மேல நடவடிக்கை தான் எடுக்கணும், நாங்க காத்திருப்போர் பட்டியலில் போட்டோம் அப்படின்றாங்க. பை தி எண்ட் ஆஃப் தி ஹியரிங் கோர்ட்டுடைய கோபம் என்ன நல்லா தெரிஞ்சிருச்சு. சாப்பிட்ற டைம்ல 3 மணிக்கு வாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவில் தான் டிஎஸ்பி மேல முதல் ஆக்ஷன் சஸ்பென்ஷன் வருது. இந்த சீக்வன்ஸை மட்டும் சொல்றேன், புரிந்து கொள்வதற்காக சீக்வன்ஸ் எடுத்து சொல்றேன். அதனால அரசாங்கம் ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு. எப்ப ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு? கோர்ட்ல பிரஷர் கொடுக்க ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு. அந்த ரெஸ்பான்ஸுடைய உச்சக்கட்டம் தான் நேற்று மாலை நாம் பார்த்த ரெண்டு நிலைப்பாடுகள். ஒன்று, நீதிமன்றத்திலேயே பொறுப்புடன் வாதாடிய மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அரசின் சார்பாக சிபிஐக்கு போகணும்னா கூட நீங்க ஆர்டர் போடுங்கன்னு சொல்லிட்டார். ஒரு ஸ்டேஜில் அரசுடைய ஒப்புதல் இல்லாம அதை சொல்லியிருக்க மாட்டார். அரசாங்கம் ரைட்டிங்ல, நீதிமன்றம் ரைட்டிங்ல கேட்குது, இல்ல நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் சொல்றார். மாலை கோர்ட்டை விட்டு வெளியே வரேன், மாலை சேனல்ஸ்ல இருந்து மாட்டிக்கிட்டேன். எனக்கு சொல்லப்படுது சிஎம் மன்னிப்பு கேட்டார் குடும்பத்திடம். சாரி
சாரி கேட்டேன். சாரிமா தான் சாரிமான்றது மன்னிப்பு கேட்டார் அர்த்தம். ம். அது வந்து நல்ல ஜெஸ்டர், அதுல தப்பே கிடையாது. மன்னிப்புன்றது வந்து யாரும் நான் உங்களை நான் எந்த விதத்திலயோ நான் உங்களை காயப்படுத்தி இருந்தேன்னா சாரின்னு சொல்றது வந்து மன்னித்துங்கன்னு சொல்றது வந்து என்னுடைய உயர்ந்த நோக்கத்தை தான் எடுத்து காட்டுகிறது. ஆனா எதுவும் தப்பும் கிடையாது. தமிழகத்துல பாதிக்கப்பட்ட 31 கஸ்டோடியல் டெத் கேசஸ் இருக்கு. அந்த 31 கஸ்டோடியல் டெத் கேசஸ்லயும் மாண்புமிகு முதலமைச்சர் சாரிமான்னு சொல்ல தயாரா இருப்பாரா என்பது என்னுடைய கேள்வி. அவர் சாரிமான்னு சொல்றதை நான் வந்து எந்த விதத்திலையும் நான் கேலி பண்ணுவதற்காக நான் பேசவில்லை. ஆனால் சிஸ்டம் தப்பா இருக்கு, அதற்காக சாரிமான்னு சேர்த்து சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவர் பேர் இருக்குன்னு சொல்ல வரேன் நான். இந்த 4 ஆண்டுகளில் அந்த சிஸ்டத்தில் மேல் உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சுமா சாரிமான்னு சொல்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு முதலமைச்சர் வரணும்ன்ற. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? புரியுது. 4 ஆண்டுகள்ல முதல் முறையா இப்பதான் சாரிமா சொல்லி இருக்கிறாரு. கஸ்டோடியல் டெத்துக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்காரு. இந்த 4 ஆண்டுகள்ல நீங்கள் இந்த சிஸ்டத்துல தலையீடே செய்யாமல் உங்கள் காதுகளுக்கு சொல்லுகின்ற செய்திகளை மட்டும் உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் செயல்பட்டதின் காரணமாக தான் உள்ளே இவ்வளோ டிகே நடந்திருக்கு என்பதை பொறுப்புடன் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். உங்களை சுத்தி ஒரு ஃபயர் வால் இருக்கு. அந்த ஃபயர் வாலை தாண்டி விஷயங்கள் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படுவதில்லை, வாய்ப்புகள் இல்லை. இதெல்லாம் நான் வந்து தயவுசெய்து அரசியல் பேசுறேன்னு தயவுசெய்து நினைக்க வேண்டாம். நம்ம வந்து மக்களுடைய நலன் கருதி மட்டும் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த ஃபயர் வாலை தாண்டி உங்களுக்கு உண்மை செய்திகள் வராத காரணத்தினால்தான் இது போன்ற அவல நிலை ஏற்படுது. 4 வருஷம் அதான் நடந்தது. உங்களுக்கு யார் செய்திகள் கொடுக்கிறார்களோ அந்த மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் கமாண்ட் கொடுத்தார்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு என்பதை நான் இந்த நேரத்தில் குற்றம் சாட்டுகிறேன். நான் சொல்றது வந்து உங்களுக்கு நான் யாரை சுட்டிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க. உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி பேசாமல் டிஎஸ்பி ஆக்ட் பண்ணிருக்க மாட்டாரு. இது போன்ற ஒரு டிஎஸ்பி கட்சிக்காரர்களோட, தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளோட, மாவட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய அதிக நபர்களோட உட்கார்ந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து ஓப்பனா செய்யறாங்கன்னா அந்த கட்ட பஞ்சாயத்து கோர்ட்லயே பேசப்பட்ட கட்ட பஞ்சாயத்து 50 lakhs. ஆமா, அது உண்மையாவே யார் சார் பண்ணாங்க? அந்த திமுக நிர்வாகி தான் செஞ்சாரா? நான் வந்து பொது அரங்கல நீதிமன்றத்துல பேர் சொல்லிட்டேன். பொது அரங்கல வந்து இந்த பேர் சொல்லிட்டு இருக்கிறது அசிங்கமா போயிடும்ன்ற தவறா பேசிடக்கூடாது. இருக்கு, எனக்கு பேர் எடுத்துறேன். மாவட்ட துணை செயலாளர் செங்கை மாறன் அப்படின்னு ஒரு பேர்லாம் அடிபடுதே சார். அதான் கரெக்ட். செங்கை மாறன்றது கரெக்ட். he was physically present. இன்னும் 2 பேர் பிரசன்ட். அவர் வந்து யூனியன் சேர்மன், திருப்பவனத்துடைய செக்ரட்டரி, மடப்புறத்தினுடைய யூனியன் செக்ரட்டரி, இவர்கள் எல்லாம் டைரக்ட்லி இன்வால்வ். அந்த 50 லட்சம் அந்த அஜித்குமார் இறந்த பிறகு பேசியிருக்காங்களா சார்? அந்த 50 லட்சம் எதுக்கு பேசியிருக்காங்க? 29ஆம் தேதி காலையில பேசுறாங்க. வேகமாகுது, டென்ஷன் ஆகுது, வேற வழியே கிடையாது. டிஎம்கே செங்கை மாறன், திருப்பவனம் ஈஸ்ட் யூனியன் செக்ரட்டரி மகேந்திரன், மடப்புறம் யூனிட் செக்ரட்டரி காளீஸ்வரன், இவர்களோட டிஎஸ்பி, அந்த டிஎஸ்பியோட மற்ற ஊர் தலைவர்கள், இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. அப்ப மாண்புமிகு முதலமைச்சர் வந்து கட்சி தலைவர் என்ற முறையில முரசொலியில் ஒரு கடிதம் எழுத வேண்டாமா? எனவே உங்க கட்சிக்காரர்கள் நீங்கள் இது போன்ற காவல்துறை சார்ந்த விஷயங்களில் தலையீடு கூட செய்யக்கூடாது, இது மாதிரி பேரங்கள்ல பேசக்கூடாது, நீதிமன்றங்கள் வரைக்கும் இந்த மாதிரி விஷயம் போய்விட்டது என்று அதுக்கும் வருத்தம் தெரிவிக்க வேண்டாமா? தமிழக மக்களே சாரின்னு சொல்ல வேண்டாமா? நான் அதான் சொல்றேன். தயவுசெய்து மறுபடியும் அவர் சாரின்னு சொன்ன வார்த்தையை நான் கொச்சைப்படுத்துகிறேன் என்று யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது.
பல விஷயங்களுக்கு சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்றேன். உங்களுடைய ஆட்கள் தலையீடு செய்து ஏமாற்று வார்த்தைகள் சொன்னதின் காரணமாக சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்மட்ட காவல்துறை அதிகாரிகளுடைய தலையீட்டின் காரணமாக சாட்சியங்களை அழிக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டார்கள். தைரியமாக எஸ்பி ஆபீஸ்ல இருந்து சிஐடி பிரான்ச்ல இருந்து, எஸ்பி கிடையாது, சிஐடி பிரான்ச்ல டெக்னிக்கல் விங்ன்றாங்க, மடப்புறம் டெம்பிளுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு, எந்த மகஜரும் கிடையாது, டெம்பிள் அத்தாரிட்டிஸ்க்கு எந்த ரைட்டிங்லையும் கொடுக்கவில்லை, அள்ளிக்கிட்டு யாருன்னு கேட்டா நேத்து கோர்ட்ல எஸ்ஐ ராமச்சந்திரன் எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க. அங்கேயும் பாவம் யாரையும் பழிகேடாக்க ஒண்ணும், அதான் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மாட்டிக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் 29ஆம் தேதி காலையில நாங்கள் போட்டோஸ், நாங்கள் நீதிமன்றத்தில் காட்டிய போட்டோஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, எல்லாம் ஜிபிஎஸோட இருக்கும், எல்லாம் ஜிபிஎஸோட இருக்கும், எல்லாம் 28ஆம் தேதி சாயங்காலம் எடுத்த போட்டோஸ். மக்கள் அமைதியாக இல்லாமல் செயல்படுவதின் எல்லாம் ஜிபிஎஸ் லொகேஷனோட இருக்கு. இதெல்லாம் 29ஆம் தேதி நம்முடைய நகர்ப்புறங்கள்ல ஏழைகள், ஹோம்லெஸ் பீப்புள், ராக் பிக்கர்ஸ் என்ன பார்க்கிறோம், சாக்கு பைய தோக்கல்ல மாட்டிக்கிட்டு அவங்களுடைய வாழ்வுரிமைக்காக, வாழ்வாதாரத்திற்காக இருக்கக்கூடிய பொருட்கள் என்னெல்லாம் கிடைக்குதோ எடுத்து அள்ளி அந்த சாக்கு பையில போடுவாங்க. அது மாதிரி ஒரு ஏடிஎஸ்பி சுகுமாரன் அதே கோவிலுக்கு சென்று நாங்கள் ஜிபிஎஸ் போட்டோகிராஃப்ஸ், ஜிபிஎஸ் ப்ரூஃபோட கொடுத்து லொகேஷனோட கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாத்தையும் அள்ளி ஒரு சாக்கு பையில மாட்டிட்டு எடுத்துட்டு போயிருக்காரு. அப்புறம் எதுக்கு ஒரு ஃபொரென்சிக் சயின்ஸ் லெபார்டரி எதுக்குங்க இருக்கு? மகஜர் எங்கங்க எடுத்துட்டு போன பொருட்களுக்கு? இது சாட்சியம் அளிக்கக்கூடிய ஒரு செயல் அல்லவா? இது கான்ஸ்டபிளா செஞ்சாரு, இது ஹெட் கான்ஸ்டபிளா செஞ்சாரு. சாட்சியம் அளிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டது டிஎஸ்பி. பேச்சுவார்த்தையின் மூலமாக 50 லட்ச ரூபா கொடுக்கறேன்னு சொல்லி 40 லட்ச ரூபா செக்கா கொடுக்குறேன், 10 லட்ச ரூபா காசா கொடுக்குறேன். இது ஒரு டிஎஸ்பி வேலையாங்க? அவர் சஸ்பெண்ட் ஆகணுமா, அக்யூஸ்டா சேர்க்கணுமா? நீங்க சொல்லக்கூடிய நான் கேள்வி கேட்கிறேன், பொதுமக்கள் பதில் சொல்லட்டும். நீதிமன்றத்துல பேசுறதெல்லாம் நாங்க தனியா பேசிக்கிறோம். இந்த மாதிரி சாக்கு பையை கொண்டு போய் சாட்சியத்தை கலைக்கக்கூடியவர், இது ஒரு சாட்சியம் கலைப்புன்றது ஒரு குற்றம் இல்லையா? அதை செய்த ஒரு ஏடிஎஸ்பி சுகுமாரன் தொடரலாமா? அவர் அதே படத்துல அமைதியா வைத்திருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? இந்த ஏடிஎஸ்பி இன்னும் ஒரு 2-3 மாசத்துல ப்ரொமோஷன்ல எஸ்பியா போவாரு, என்ன வேலை பார்ப்பாரு? இவர்களுக்கு இந்த நேரத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த போலீஸ் போர்ஸ்ல என்டர் ஆயிருக்கக்கூடிய இந்த கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த பெட்டிஷனர் சம்பந்தமாவே சில பிரச்சனைகள் சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்கு. நீங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க? நகையை களவு கொடுத்த அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்க சம்பந்தமா பல கேள்விகள், சந்தேகங்கள் எழுப்பி இருக்கு. அந்த கேள்விகள் நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை முழுமையாக ஆய்வு செய்தேன். எனக்கு அது முழுமையா தெரியும், அதனால நான் பேசுறேன். ஆனா எழுப்பப்படுகின்ற சந்தேகங்கள் எல்லாமே நான் விசாரித்த விஷயங்கள் கிடையாது. ஆனால் அந்த சந்தேகங்கள் வீண் சந்தேகங்கள் அல்ல என்பதை நான் கூற விரும்புகிறேன். அந்த சந்தேகங்கள் இன்னும் மேலும் விசாரணை செய்ய வேண்டிய சந்தேகங்கள் தான் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். என்னுடைய மனுவில், நான் வாதாடிய மனுவில் அந்த சந்தேகத்தை நான் எழுப்பவில்லை. காரணம், என்னுடைய மனுதாருக்கு அது தெரியாது. ஆனால் எழுப்பப்பட்ட சந்தேகம் ஒரு மேலோட்டமான சந்தேகம் அல்ல என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுக்குள்ளே உண்மைகள் பொதிந்து இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அது விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு ஆழமான ஒரு விஷயம்.
ஒரு அது 10 அந்த பவுன் நகைக்காக சென்னையில இருந்து ஏன் கால் வருது டிஎஸ்பிக்கு அப்படிங்கறதெல்லாம் இன்னும் பல சந்தேகங்கள் அதுக்குள்ள இணைஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்களும் இல்ல சார். நீங்க டிஎஸ்பி உடைய சிடிஆரை எடுத்து பாத்தீங்கன்னா எந்த ஐபிஎஸ் ஆபீசர் மெட்ராஸ்ல இருந்து பேசுவார்னு தெரியும். அந்த ஐபிஎஸ் ஆபீசருடைய சிடிஆரை எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் டெல்லியில ஒரு உயர் பதவியில் இருக்க அந்த ஆபீசர் பேசிய விஷயங்கள்லாம் வெளியே வரும். இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இதுக்கு மேல நான் இன்வெஸ்டிகேட் பண்ணல. இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியவருடைய பொறுப்பு இது. இதெல்லாம் நீங்கள் செய்தாதான் உண்மை வெளியே வரும். ஆனால் நீங்கள் இதெல்லாம் செய்தீர்கள் என்றால் இதுதான் அரசுக்கு பயங்கரம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க ஃபயர் வாலுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் அம்பலமாயிருவாங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கிறீங்கல்ல? இந்த ஃபயர் வாலுக்கு கீழே நிறைய பேர் நேர்மையானவர்கள் இருக்காங்க. அரசியலுக்குள்ள இறங்க வேண்டாம். நம்ம இந்த ஃபயர் வாலுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் அரசியல் ரீதியாக செயல்படக்கூடியவர் எக்ஸிகியூட்டிவ்ஸ். அந்த நபர்கள் அம்பலமாயிருவாங்க. சில பேர் நினைக்கிறாங்க மெட்ராஸ்ல தான் கால் வந்ததுன்னு. மெட்ராஸ்ல இருந்து கால் வந்தது உண்மைதான். மெட்ராஸ்ல இருந்து கால் வந்ததுனாலதான் எஸ்பிக்கு தலைக்கு மேல அந்த கால் போய் மானாமதுரை டிஎஸ்பிக்கு போகுது. ஓவர் தி ஹெட் ஆஃப் தி எஸ்பி. அதனாலதான் சொல்றேன், அது ஓவர் தி ஹெட் ஆஃப் தி எஸ்பி மட்டும் இல்ல, ஓவர் தி ஹெட் ஆஃப் தி டிஐஜி மட்டும் இல்ல, ஓவர் தி ஹெட் ஆஃப் தி ஐஜி மட்டும் இல்ல, அது டைரக்டா போகுது. அப்பனா அவர் எவ்வளவு ஹைட்ல இருக்கக்கூடிய ஆபீசர்னு பாத்துங்க. அந்த ஹை லெவல் ஆபீசருக்கு இந்த தகவல், இந்த புகார் 10 சம்பந்தமான விஷயம் பேசினவங்க டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு பழைய தமிழ்நாடு ஆபீசர், உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர். டெல்லிக்கு உயர் பதவியில ஒரு ஆபீசர் செல்கிறார் என்றார், அந்த ஆபீசர் எவ்வளவு செல்வாக்குள்ள ஆபீசரா இருப்பார்ன்றது நீங்க அதையும் புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதனால அது வீண் வதந்திகளா கிடையாது. இந்த விஷயங்கள்ல ஆய்வு செய்ய வேண்டிய, விசாரணை செய்ய வேண்டிய, ஆழமாக பார்க்க வேண்டிய கண்டிப்பா காரணங்கள் இருக்கு. நான் என்னுடைய மனுவில் நான் வாதாடிய மனுவில் மனுதாரர் கார்த்திக் ராஜா என்ற ஒரு இளம் வழக்கறிஞர், அவருடைய மனுவில் அது அவர் சொல்லல. காரணம் அவருக்கு தெரியாது. நீதிமன்றம் சிபிசிஐடி விசாரணை தான் சொல்லுது. ஆனா அரசு சிபிஐ விசாரணைக்கே சொல்றாங்களே, ஏன்? அதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? அஷ்வரன்ஸ் எங்கிருந்து வந்திருக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டாமா? அந்த ஃபயர் வாலுக்கு மேல இருக்கக்கூடிய ஆபீசர் என்ன அட்வைஸ் கொடுத்திருப்பாரு? கவலையே படாதீங்க, இந்த வழக்குல முதல் பேசின ஐஏஎஸ் ஆபீசர் நல்ல உயர் பதவியில எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய ஸ்டேஜ்ல அவர் இருக்கிறாங்க. அதனால நீங்க சிபிஐ ஒத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் பொழைச்சுக்குவோன்னு சொல்றாங்க. இதுதான் இன்டைரக்ட் மெசேஜ். என்னுடைய வாதம், நான் எந்த விதத்திலையும் சிபிஐ கொச்சைப்படுத்தவில்லை. நல்ல ஆபீசர்ஸ் எல்லாம் சிபிஐல சர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு சிபிஐ விசாரிக்கக்கூடிய ஒரு வழக்கு அல்ல என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. என்னுடைய தாழ்மையான கருத்து, தமிழகத்தில் இது போன்ற வழக்குகளை நேர்மையாக, இவ்வளவு சங்கடங்கள் இருக்கக்கூடிய நேரத்திலும் அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டால் நல்ல விசாரிக்கக்கூடிய தன்மை வாய்ந்த ஆபீசர்ஸ் தமிழ்நாட்டில் பலர் இருக்கிறார்கள். பல மட்டங்கள்ல இருக்கிறார்கள். ஏதோ உயர் பதவியில் இருக்கவங்க தான் யோக்கியம்னு சொல்லல. கீழ் மட்டத்துல நல்ல விசாரணை திறன்கள் படைத்த குரூப் 1 ஆபீசர்ஸ், கீழிருந்து மேல வந்த சப் இன்ஸ்பெக்டர்ஸ், இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க. அவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் சல்யூட். ஏன்னா நம்ம விமர்சனம் செய்யும் போது அவர்களை விமர்சனம் செய்யவில்லை. இன்னைக்கு சிஸ்டம் சர்வை ஆகுதுன்னா நல்ல ஆபீசர்ஸ்னால தான் சர்வை ஆயிட்டு இருக்கு. யார் வந்தாலும் என் காக்கி சட்டை, கட்சிக்கு அப்பாற்பட்ட காக்கி சட்டை என்று நம்பி இன்னும் பணி செய்யக்கூடிய ரொம்ப தேசபக்தி உள்ள நபர்கள் இருக்கிறாங்களா? உறுதியாக இருக்கிறார்கள். அதனாலதான் சிஸ்டம் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க இல்லைன்னா ஓடாது. இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய தமிழகத்தில் அவங்களை விட்டுட்டு நான் சிபிஐட்ட கொடுக்குறேன்னு சொல்றது என்னை பொறுத்தவரை அது டிரான்ஸ்பரண்டா நடக்கட்டும்ன்ற காரணத்திற்காக நான் சொல்றேன் என்று முதல்வர் சொல்லலாம். அதே முதல்வரிடம் வேண்டி கேட்கிறேன், உங்களுடைய நிலையை மாற்ற வேண்டிய ஒரு சூழல் வருது. தமிழ்நாட்டுல நல்ல காவல்துறை அதிகாரிகளை அடையாளம் காண முடியல அப்படிங்கிறது இதுக்குள்ள இருக்கு. சிபிஐ ஒப்படைக்கிறது மூலமா
நல்ல ஆபீசர்ஸை வந்து நீங்க கோர்ட் கிட்ட விட்டுட்டீங்கன்னா கோர்ட் ஆபீசர்ஸை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. பல வழக்குகள்ல எவ்வளவு நல்ல ஆபீசர்ஸை நம்பிதாங்க இன்வெஸ்டிகேஷன் தான் ஓடிட்டு இருக்கு. நான் என்ன பத்தி பேசல, நீதிமன்றத்துடைய விஸ்டம் பத்தி பேசுறேன். The courts are aware of good officers. ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்துல குட் ஆபீசர்ஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணலையா? அவங்க ஒப்படைக்கலையா? அவங்க ஐடென்டிஃபை பண்ணலையா? பல வழக்குகள் நம்ம போலாம். இது சிபிஐ ஒரு 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 தெஃப்ட் கேஸ் எல்லாம் நீங்க சிபிஐ கிட்ட கொடுத்துட்டு தெஃப்ட் கேஸ்ல அரைஸ் ஆற டார்ச்சர் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து டே டு டே பேசிஸ்ல நடக்கிற டார்ச்சர் கொண்டுற எல்லாத்துலயும் நீங்க இதான் பண்ணுவீங்களா? சில இடத்துல ஏடிஎஸ்பி தான் நம்புறீங்க, ஏடிஎஸ்பி தான் முழுமையா நம்புறீங்க. நான் பட்டியலிடலாம் அந்த வழக்குகள்லாம். அதனால இது தயவுசெய்து ரீகன்சிடர் பண்ணும். கோர்ட் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் அல்டிமேட்டா முடிவா இருக்கும். கோர்ட் வந்து இன் இட்ஸ் விஸ்டம் டு சேவ், பிரிவென்ட், ப்ரொடெக்ட் எவிடன்ஸ் ஒரு அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஆபீசரை இதுல என்கொயர் பண்ண கொடுத்திருக்காங்க. Let us patiently wait for that report. அந்த ரிப்போர்ட் இன்னும் அதிர்வுகளை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். நன்றி நன்றி சார், உங்களுடைய தகவல்களுக்கு மகிழ்ச்சி. நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சி நம்ம சந்திக்கலாம். நன்றி.